இப்போ என்னன்னா சவுக்கு சங்கர் எப்பயுமே என்ன சொல்லுவோம், அவர் மேலே கருத்து வேறுபாடு 1000 எனக்கும் இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்குங்க. ஆனால் ஒருவர் அரசாங்கத்துக்கு எதிராக எத்தனை பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க? சில பேர் தான் பேசுறாங்க. அவங்களுடைய குரல் வலையும் நசிக்கணும். அப்போ ஒட்டுமொத்தமாக பல பேர் சேர்ந்து சவுக்கு சங்கரை உள்ள வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் பிளான். அதை நிறைவேற்றிருக்காங்க. நக்கீரன் கோபால் அவர்கள் விஜயை பற்றி பேசியது, அவர் விலங்கு போட்டு இழுத்துருவோம் என்னென்ன சொன்னார். கேரவனுக்குள்ள ஒரு நடிகை இருந்தாங்க, கேமரா வச்சிருந்தாரு, அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேர் திமுகவை ஜால்ரா தட்டிட்டு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை எத்தனை பத்திரிகையாளர்கள் போர்வையில் இவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது விஜயை பற்றி தரக்குறைவான விஷயங்கள், ஆதாரம் இல்லாமல் பர்சனல் விஷயங்கள், இதெல்லாம் யார் வந்து வெளியிடுறது? மக்களுக்கு தெரியாமையா இருக்கும், காவல்துறைக்கு தெரியாமையா இருக்கும். அதாவது சைபர் குற்றங்கள் அப்படின்னு அடுத்தவங்களை அவதூறா பேசுறது, சமூக ஊடகங்களில் பேசுறது, இது யார் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு? நிறையா அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது. யாரும் அவங்களை ஒன்றும் கேட்க முடியாது. நீதிமன்ற வாசல்லையே ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை வந்து ஒரு கட்சிக்காரங்க அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் போயிட்டு இருக்காரு, பின்னால் வந்து ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் இடிச்சாரு அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி அடிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் வந்து இப்போ எஃப்ஐஆரே போடாமல் கடைசியில் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் அவர் மேலேயே குற்றஞ்சாட்டி ஒரு எஃப்ஐஆர் போட்டு இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அப்போ உங்கள் கூட்டணி கட்சி உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. சாமானிய மக்கள் யாராவது பேசுனா உடனே அவங்க மேலே நடவடிக்கை.